அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நண்பர் சர்வேசரா அவர்களுடன் இந்த உயர்தரத்திலே பாடத்தெரிவு சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஏற்கனவே 2 காணொளிகளிலே பொதுவான போக்கு தன்மைகள் பற்றியும், 2வது காணொளியிலே கணித விஞ்ஞானத்துறை தெரிவு செய்வதால் ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றியும் சிந்தித்திருந்தோம். இந்த காணொளியிலே நாங்கள் கொமர்ஸ், அதாவது வர்த்தகத்துறை மற்றும் கலத்துறை சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாடுவதற்கு எண்ணியுள்ளோம். அந்த வகையிலே நண்பர் சர்வேசரா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நான் நினைக்கிறேன், பொதுவாக ஒரு கருத்தூடல் இருக்கிறது, கணித விஞ்ஞானத்துறை சிறந்தது, ஆனால் வர்த்தகம் மற்றும் கலை கொஞ்சம் அவ்வளவு நல்லதில்லை என்று. ஆனால் உண்மையிலே அதிலிருந்து பிரகாசமாக வந்தவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த வர்த்தகத்துறை கலைத்துறையினுடைய சிறப்புகள் பற்றியும், அவற்றை தெரிவு செய்வதிலே செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அதற்கான வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் விளக்கி கூறலாம் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுடைய தொடக்கத்திலேயே சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். நம் சமூக மட்டத்தில் ஒரு தப்பான ஒரு மனப்பதிவு இருக்கிறது. இந்த கணித விஞ்ஞானத்துறை உயர்வானது, கலைத்துறை என்பது சற்று தாழ்வானது. ஆனால் உண்மை அதுவல்ல. அதை எப்படி பார்க்கிறோம் என்றால், நாங்கள் இந்த வேலைவாய்ப்பு சந்தையை வைத்துக்கொண்டு அந்த அளவுகோலை வைத்திருக்கிறோம். இந்த வேலைவாய்ப்பு சந்தையினுடைய அளவுகோல் எப்படி இருக்கிறது என்றால், அது ஒரு தட்டைத்தனமான ஒரு கண்ணோட்டலையில் பார்ப்பது. கலைப்பிடத்தில் கல்வி கற்றுவிட்டு தன்னுடைய சிரேஷ்ட மாணவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு முன்னரே வேலையை பெற்றுக்கொண்ட பல நூறு மாணவர்களை எனக்கு தெரியும். பல நூறு பேர் அப்படி இருக்கிறார்கள். அந்த வேலைகளை போட்டி பரீட்சையினூடாக இலகுவாக பெற்றுக்கொண்டவர்கள், நிர்வாக சேவைக்குள்ளே போனவர்கள், இலங்கை மத்திய வங்கிக்குள்ளே போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த ஒரு பல்கலைக்கழக பட்டத்தை நிறைவு செய்த பின்னர் ஒருவர் வேலை இல்லாமல் நிற்பது என்பது அவருடைய தனிப்பட்ட பலவீனம். பொதுவான காரணம் இப்போ கடந்த காலமாக ஒரு 5 வருடம் வேலை வாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் கூறப்படாமல் இருந்தது மறுபடியும். ஒரு விண்ணப்பங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் வேலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது என்பது அவருடைய தனிப்பட்டது காரணிகள். ஏன்னா பலர் பல்கலைக்கழகங்களில் பட்டத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு போவார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் வேறு விதமான ஆளுமைகளை வளர்த்து கொண்டு போகிற பொழுது இந்த வேலை உலகளுக்குள்ளே வேகமாக போவார்கள். எனவே கலைத்துறை என்பது வேலை வாய்ப்பு சந்தையிலே ஒரு சவாலுக்குரியது என்பது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த துறையிலும் மிக உச்சமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இளைஞருடைய தீவளாவிய நாடளாவிய சேவைகள் இருக்கிறது. 13 விதமான சேவை இருக்கிறது. அந்த சேவைகளுக்குள்ளே போகலாம். அந்த 13 இலங்கை நிர்வாக சேவை புலம் இருக்கிறது. SLAS சொல்றா, இலங்கை நிர்வாக சேவை இருக்கிறது. இலங்கை கல்வி நிர்வாக சேவை இருக்கிறது. SLEAS சொல்றது. திட்டமிடல் சேவை, ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸ் இருக்கிறது. பொறியியல் வெளிநாட்டு சேவை, ஸ்ரீலங்கன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஃபாரின் சர்வீஸில் எல்லாம் எக்கானமிக்ஸ் ஒரு பாடம், அந்த போட்டி பரீட்சையில் பொருளியல் ஒரு பாடம், ஆங்கிலம் ஒரு பாடம். ஆகவே பொருளியல் கற்கின்ற கலைத்துறை பட்டதாரிகள் ஸ்ரீலங்கன் ஃபாரின் சர்வீஸுக்குள்ள வருவார்கள். அந்த துறை இருக்கிறது. மற்றது விஞ்ஞான சேவை இருக்கிறது. அது விஞ்ஞானத்துறைக்குரிய அகில இலங்கை சேவைகள். தகவல் தொழில்நுட்ப சேவை ஒன்று இருக்கிறது. அது கலைத்துறைக்குள்ளே தகவல் தொழில்நுட்பத்தை கற்கிறதுக்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள அந்த துறைக்குள்ள வரலாம். அதை விட நாங்கள் ஒரு பாடசாலை மையத்துக்குள்ளே போய் ஆசிரியர் ஜாயின் பண்ண பிற்பாடு பிரின்சிபல் சர்வீஸுக்குள்ளால மேலே வரக்கூடியது இருக்கிறது. அது மாதிரி இப்போ ISA சர்வீஸ் வந்திருக்கிறது. அந்த சர்வீஸ்க்குள்ளால வரலாம். ஸ்ரீலங்கன் டீச்சர் எஜுகேட்டட் சர்வீஸ், உதாரணமாக கல்விமானி பட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்கள், கலைத்துறைக்குள்ள போய் கல்விமானி பட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரிக்குள்ள ஸ்ரீலங்கன் டீச்சர் எஜுகேட்டட் சர்வீஸுக்கு வருகிறார்கள். அல்லது அவர்கள் ஆசிரியராக ஜாயின் பண்ணிட்டு தங்களுடைய எதிர்கால தொழில் திட்டங்களுக்கூடாக ஸ்ரீலங்கன் அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் லெக்சரர்ஸ் இப்போ நிறைய பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். டீச்சர் எஜுகேட்டட் சர்வீஸுக்குள்ள வருகிறார்கள். இப்படி நிறைய இந்த நாடளாவிய சேவைகளுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைவிட இலங்கை மத்திய வங்கி போன்ற அல்லது இலங்கையினுடைய வங்கி சேவை போன்ற துறைகளில் பணியாற்றுவதற்கு கலைத்துறை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பொருளியல் கற்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தூதரவர் ஆலயங்களிலே பணி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வரலாறு மற்றும் அரசியல் விஞ்ஞானம் கற்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர் நியமனங்கள் குறிப்பான பாடங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதைவிட மேற்கல்விக்கான பட்ட வாய்ப்புகள், உயர் புலமை பரிசுகள் நிறைய கொடுக்கப்படுகிறது. ICCR ஸ்காலர்ஷிப் அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து கலைப்பட்டத்தை பூர்த்தி செய்த பல பிள்ளைகள் ICCR ஸ்காலர்ஷிப்பில் மாஸ்டர்ஸ் பெற்றுக்கொண்டு இந்திய அளவில் மாஸ்டர்ஸ் படிக்க போயிருக்காங்க. ICCR ஸ்காலர்ஷிப், அதாவது இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற புலமை பரிசில் முதுமானி கற்கைகளுக்கு கொடுக்கப்படுது. அது அதிக அளவிலே இந்தியா உங்களுக்கு தெரிஞ்ச வடக்கில் அது ஒரு பூகோள அரசியலும் இருக்குத்தானே. அதனால வடக்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. எங்களுடைய கலை பீடத்தில் கல்வி கற்று வெளியேறிக்கக்கூடிய பல பட்டதாரி மாணவர்கள் உடனடியாகவே அந்த முதுமானி கற்கைக்கான ICCR ஸ்காலர்ஷிப்பை இலகுவாக பெற்றுக்கொண்டு புலமை பரிசில், முற்றுமுழுதான ஒரு புலமை பரிசில், போற பிளைட்டிக்கிலேருந்து வார பிளைட்டிக்கிலேருந்து தங்கி இருக்கிற விடுதியிலிருந்து சாப்பாட்டு காசுலேருந்து சகலதும் கொடுக்கப்பட்ட புலமை பரிசில் தங்கன துறை சார்ந்த
முதுமாணி கற்கையில் இந்தியாவுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களே கல்வி இருக்கிறார்கள். அது பின்னர் கலாநிதி பட்டம் பெற இவர்கள் அங்காலே பயணிப்பார்கள். அப்படி நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கலைத்துறையில போனவர் சாதிப்பதற்கு அவருடைய சுய ஊக்கம், சுயநெறிப்படுத்தப்பட்ட ஒரு கற்றல் முறைமை, பல்கலைக்கழக வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்கிற வாய்ப்பு இருக்குது. அல்லது இங்கே கல்வியக் கல்லூரிக்குள்ள போயிட்டார், பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்கவில்லை, கல்வியக் கல்லூரிக்குள்ள போயிட்டா கூட ஒரு ஆசிரியராக மிக வேகமாக உச்சநிலைகளை தொடலாம். ஒரு ஆசிரியர்களாக மிக வேகமாக உச்சநிலைகளை தொடலாம். அல்லது ஒரு வெளிவாரி பட்டத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தினுடைய இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் சர்வீஸுக்குள்ள முதல் ஜாயின் பண்ணிக்கொண்டு சமாந்தரமாக வெளிவாரிப்பட்ட படிப்புகளை படித்துக் கொண்டு மிக வேகமாக எல்லாம் பெறலாம். அவை கலைத்துறை கற்பது என்பது கூட வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு சவாலான என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அது மிக முக்கியமான. அதில் என்ன விடயத்தை கவனத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் கலைத்துறை என்று வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், பாடத்துறையினுடைய தெரிவில் தான் பெரிய சவால் இருக்குது. கணித விஞ்ஞான துறையில் இந்த சவால் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கு மட்டுப்படுத்தப்பட்ட பாடங்கள் தான் இருக்கும், ஒன்று ரெண்டு. ஆனால் உங்களுக்கு தெரிந்த நாங்கள் நான் எல்லாம் படிக்கிற பொழுது வைத்தியர் தானே படித்தோம். உயர்தரம் படிக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் மெடிசின் டாக்டர்ஸ் வந்துடுவோம். படிக்கிற பொழுது எங்களுக்கு பாடத்தெரிவுக்கான மட்டுப்பாடுகள் இருக்கவில்லை. ஆனால் கணித இந்த கலைத்துறைக்குள்ள போன விட்ட கிட்டத்தட்ட 40-50 பாடங்கள் இருக்கு. பிள்ளைகள் தெரிவு செய்வதற்கு 40-50 பாடங்கள் இருக்கு. ஆனால் 3 தான் படிக்கலாம். அந்த தெரிவில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கலைத்துறையில் 4 கூடைகள் இருக்குது, 4 பாஸ்கெட் இருக்கு. ஒரு பாஸ்கெட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ், சமூக விஞ்ஞான பிரயோக பாடங்களை கொண்ட ஒரு கூடை இருக்கிறது. அதுக்குள்ளதான் பொருளியல் வருகிறது, அரசறிவியல் விஞ்ஞானம் வருகிறது, மற்றதுக்கு வரலாறு வரும், தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம், எப்படியான பாடங்கள் அதுக்குள்ள வரும். இன்னொரு கூடை இருக்கிறது, மொழி கூடை ஒன்று இருக்குது. அதுக்குள்ள தமிழ், இங்கிலீஷ், சிங்களம், ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு கூட இருக்கிறது சமயங்களும் நாகரிகங்களும். இந்த நாகரிகம், இந்த சமயம், கிறிஸ்தவ நாகரிகம், இஸ்லாமிக், அப்படியான பாடங்கள். 4வது கூட இருக்கிறது ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்கின்ற நடனம், சங்கீதம், சித்திரம், அப்படியான பாடங்களை கொண்ட கூடைகள். இதுக்குள்ள சில நிபந்தனைகள் இருக்கிறது, பாடங்களை தெரிவு செய்ய நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை அடிப்படையில் செயற்படணும். அது பாடசாலை ஆசிரியர்கள் சரியாக அதுக்கு வழிகாட்டுவார்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பாஸ்கெட்ல இருந்து 3 பாடங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. தேசிய மொழிகள் சொல்லப்படுகின்ற தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இந்த 3ம் ஒன்றாக படிக்கலாம். ஆனால் இந்த 3ஐ விட்டுட்டு இப்ப தமிழ், ஆங்கிலம், ஜப்பானீஸோ சமஸ்கிருதமோ படிக்கலாது. 3 பாடங்கள். ஆனால் 3 பாடங்கள் மொழி எடுக்கலாம் அப்படின்னா தேசிய மொழிகள். அது மாதிரி சமூக விஞ்ஞானத்துறை பொறுத்தவரையில் 3 பாடங்கள் அதுக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளலாம். அழகியல் கூடைக்குள்ள போனால் அங்கே ஒரு பெரிய நிபந்தனை இருக்கிறது. அழகியல் கூடைக்குள்ளே இருந்து பாடத்தை எடுத்து விட்டால் சட்டத்துறைக்குள்ள போக முடியாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியாது. 3 எடுத்து போட்டு சட்டத்துறைக்கு எப்பலான்றது போவார்கள். எங்களை டான்ஸோ, மியூசிக்கோ, ஆட்டோ எடுத்தால் சட்டத்துறைக்குள்ள அது இரண்டு எனக்கு தெரியாது. சட்டத்துறைக்குள்ள போவதற்கான அனுமதியை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது கூட உண்மையில ஒரு பாரபட்சம் தான் நான் சொல்வேன். சில பிள்ளைகள் அந்த அதீதமான கலைத்துறை ஆர்வத்தினாலே அந்த பாடங்களை தெரிவு செய்வார்கள். ஆனால் மிக அபரிதமான ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பார். சட்டத்துறைக்குள்ள போக முடியாத நெருக்கடி இருக்கிறது. அது காலத்தில் மாற்றப்படும். அந்த இது இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் எப்படி என்றால், இந்த 1வது கூடை என்று சொல்கின்ற சமூக விஞ்ஞான துறைகளுக்கு பாடங்கள் எடுக்க வேண்டும். ஆக குறைந்தது ஒரு பாடம் தானே எடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் இந்த தவறை விடுவார்கள். அவர்கள் இங்கே அடுத்த 3 கூடைக்குள்ள இருந்து பாடங்கள் எடுக்கிற பொழுதுதான் இந்த அந்த கற்கின்ற புலத்தின் மூலமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய ஆற்றல்னு சொல்லும் தானே, அந்த நுண்ணறிவு, மொழித்திறன், அந்த போட்டி பரீட்சையில் வெற்றி பெறுகிற அந்த ஆற்றல் இந்த சமூக விஞ்ஞானத்துறை பாடங்கள் கொடுக்கும். அரசியல் விஞ்ஞானத்தை கற்கின்றவனுக்கு அது இயல்பாக வரும், பொருளியலை கற்கின்றவனுக்கு அது இயல்பாக வரும், வரலாற்றை படிக்கின்றவனுக்கு அது இயல்பாக வரும். அப்ப அந்த கூடைக்குள் இருந்து ஆக குறைந்தது ஒரு பாடம் தான் எடுக்கணும். புவியியல் மிக முக்கியமானது. புவியியல், பொருளியல், கலைத்துறையிலே புவியியலும் பொருளியலும் மிக முக்கியமான பாடங்கள். புவியியலுக்கும் பொருளியலுக்கும் எடுப்பதனாலேயே தனிப்பட்ட பல்கலைக்கழக கற்கிறவர்களுக்கு அனுமதி தாராளமாக இருக்குது. புவியியல் மற்றும் பொருளியல். நான் என்னிடம் அனுமதி தனிப்பட ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளை சொல்வது இயலுமான இந்த 2ஐயும் படி, ஜியோகிராஃபியையும் படி, எக்கனாமிக்ஸையும் படி, 3வது பாடம் ஐசிடி படி, அல்லது உனக்கு தமிழ் பிடிக்க மாட்டா தமிழை படி. ஆக இந்த சோஷியல் சயின்ஸ் பாஸ்கெட்டுகளை இருந்து ஆக குறைந்தது ஒரு பாடம், இயலுமானால் 2 பாடம், முடிந்தால் 3 பாடம் படித்தால் கலைத்துறையினுடைய எதிர்காலம் பல்கலைக்கழகத்துக்குள்ள போவது என்பதை தாண்டி பல்கலைக்கழகத்துக்குள்ள போயிருந்து சாதித்து வர்றதுக்கான அந்த விகசிப்பு, அந்த இயல்பான ஆற்றலை கொடுப்பது என்பது நீண்ட காலப்போக்கில் அது கை கொடுக்கும். 2வது நான் சும்மா சொல்லுவது ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். நான் 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு, 21ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு 22ல் நாங்கள் ஒரு யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினால ஒரு பரிசை கொடுத்தோம். அப்படின்னா உயர்தரத்தில் தமிழை கற்கிறார்கள் எண்ணிக்கை குறையுது, ஏலவெல்ல தமிழ் படிக்கிறார்கள் எண்ணிக்கை இப்போ குறைஞ்சு வருது. அப்போ அதால தமிழ் படிக்கிறார்கள் எண்ணிக்கை ஊக்குவிக்கணும். தமிழ் சங்கத்துக்கு அந்த தார்மீக கடமை இருக்கிறதுனால ஏலவெல்ல தமிழ்ல எடுத்த பிள்ளைகள், வடக்கு மாகாணத்தில் ஏலவெல்ல தமிழ்ல எடுத்த பிள்ளைகள் அவர்கள் பல்கலைக்கழகம் போனார்களா இல்லையாண்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவ்வளவு பிள்ளைகளுடைய விவரங்களையும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் வாங்கி தனிப்பட அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து நாங்கள் விழா செய்து எல்லாருக்கும் 5000 ரூபாய் பேங்க்ல டிபாசிட் பண்ணி அவர்களுக்கு பரிசு கொடுத்தோம். அந்த மாணவருடைய விவரம் என்னிடம் இருந்தபடினால அவர்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு ஆய்வு செய்தேன்.
அவர்கள் தமிழ் கற்றிருக்கிறார்கள், ஏ எடுத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய அந்த குடித்தொகை. அதை வைத்துக் கொண்டு ஒரு ஆய்வுக்கு போகிறவர்கள் அவருடைய அவர்கள் அடுத்த கட்டம் என்ன விதமான கல்விக்கிணறுகளுக்கு போகிறார்கள் என்று ஒரு ஆய்வு செய்கிற பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 195 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த 195 பிள்ளைகள்ல ஒரு 2-3 பிள்ளைகளை தவிர எல்லாருக்கும் பல்கலைக்கழகம் கிடைத்திருக்கு. அவர்கள் கலைத்துறையில தான் பெறையிலே உவவெல்லச பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள், விருந்தோம்பல் முகாமைத்துவம் படிக்கிறதுக்கு போகிறார்கள். ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. தமிழ் பாடத்திலே எடுத்ததுனால் தமிழ் சர்ச் ஸ்கோரை கெயின் பண்ணுது. தமிழ்ல எடுக்கிற பொழுது நல்ல சர்ச் ஸ்கோர் புள்ளி வருது. அது எங்களுக்குள்ள அந்த பாடம் சிங்கள வளத்துக்குள்ள வருவதில்லை. சொன்னா தமிழ் கொஞ்சம் சங்கடமான பாடமும் கூட. அதுல எடுக்கிற பொழுது அந்த சர்ச் ஸ்கோர் நல்ல வடிவா கெயின் பண்ணி கொடுக்குது. ஆகவே கலைத்துறை படிக்கிற பிள்ளைகள் தமிழை ஒரு பாடமாக, எதிர்காலத்தில் தமிழ் படிக்கணும் அதெல்லாம் நான் சொல்லல, தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிப்பது நல்ல இயலுமாக இருந்தால் நல்லது. அது ரெண்டு ஒன்று சர்ச் ஸ்கோர் வரும், இரண்டாவது தமிழ் கற்கிற பொழுது மொழி புலமை, மொழி சார்ந்த தேர்ச்சி, இந்த லாங்குவேஜ் கம்பிட்டன்சி வரும். இந்த லாங்குவேஜ் கம்பிட்டன்சி என்பது ஏனைய பாடங்களுக்கு விடையளிப்பதிலும் செல்வாக்கு செல்லும். ஏன்னா லாங்குவேஜ் இஸ் அ டூல், பரீட்சையை கையாள்வதற்கான கருவி தான் மொழி. அவை தமிழை படிக்கிற பொழுது அந்த 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 மொழியை அந்த லாங்குவேஜ் டூலை கையாளுகின்ற திறன் பெறுகிற பொழுது வரலாற்றையும் சரியாக எழுத முடியும். ஜோகிரபியில் வார கேள்வியையும் இல்லை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற வித்து விடையளிக்க முடிகிறது. மூளை அதுக்கேற்ற ட்ரெயின் பண்ணப்படுது. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஆகவே தமிழை தெரிவு செய்யலாம். அது சொல்லக்கூடிய ஆலோசனை. தமிழையும் தெரிவு செய்து கொண்டு சோசியல் சயின்ஸில் 2 பாடங்களை படிக்கிற பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கும். மற்றது இப்போ சட்டத்துறையை கற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அழகியல் பாடங்களை தவிர்க்க வேண்டும். அது நமக்கு இந்த இடத்துல இருந்து அதை சொல்லாமல் தெரியாது, ஸ்ரீதேவி மிஸ் இருந்து கொண்டு. ஆனால் அது ஒரு மிக முக்கியமானது. அது பிள்ளைகள் சரியாக எடுக்கணும். ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு தானே, தங்களுடைய கலைத்துறை ஆற்றலை காட்டுவதற்கு NCOMS வட இலங்கை சங்கீத சபையிலே அவர்கள் தங்களுடைய ஆத்மார்த்த திருப்திக்காக அதை படித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த விடயங்கள் மிக நுட்பமாக பார்க்க வேண்டும். இரண்டாவது, இப்போது தகவல் தொழில்நுட்பத்துறையை தெரிவு செய்கிறார்கள். கலைத்துறை பிள்ளைகள் தகவல் தொழில்நுட்பத்துறையை அதிக அளவில் போகிறார்கள். அது 2 நிலைப்படுகிறது. ஒன்று, தகவல் தொழில்நுட்பத்துறை கண்டு சொல்லி பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய நேரடி வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு படிக்கிறார். இரண்டாவது, இப்போ உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகம் ஆணைக்குழு ஒரு கட்டாயமாக கலைப்பிடங்களை நிபந்தனைப்படுத்தி இருக்கிறது. கலைப்பிடங்களில் வருகிற பிள்ளைகளுக்கு BA IT டிகிரி கொடுக்க சொல்லுவாங்க. ஸ்ரீ ஜெயவர்தன யூனிவர்சிட்டி ஆரம்பித்து விட்டார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிடத்தில் அதுக்கான ஒரு துறை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதுக்குரிய விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் மிக விரைவில் இங்கும் ஒரு BA IT கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திலும் இருக்கிறது. கலைப்பிடத்துக்குள்ள வந்தும் ஐடியே படிக்கலாம். ஆனால் பட்டம் கலைப்பிடத்துடைய BA in IT என்று பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த கலைத்துறைக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த கலைத்துறை பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பை கூட்டுவதற்கு. மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வேண்டும், பிள்ளையான தப்பு அபிப்பிராயம் போய்விடக்கூடாது. கலைத்துறை என்பது ஒரு தவிர்க்கப்பட அப்படியும் யாரும் நினைத்து விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுல பல காரணம் சொல்லுவாங்க. பாலசுந்தரம் பிள்ளை சார் அடிக்கடி சொல்லுவார், பாலசுந்தரம் பிள்ளை சார் அடிக்கடி சொல்லுவார், தமிழை இந்த விஞ்ஞான கல்வியை மேம்படுத்துறது அடிக்கடி ஆழமா கதைக்காடா அப்படி சொல்லாதா என்ன அவற்றை பாண்டியன் சொல்ல வலிக்கிட்டார். அவர் சொல்லுவார், எங்களுடைய முதல்நிலை அந்த சில குடும்பங்களிலிருந்து வர முதல்நிலை பிள்ளைகள் கலைத்துறைகளாம் வருவார். முதலாவது தலைமுறை ஜெனரேஷன் கலைத்துறைகளை அவர்கள் பிறகு ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் அவருடைய பிள்ளைகள் கணித விஞ்ஞானத்துறையை கற்பார்கள். ஆக அந்த முதல் நிலை சமுதாய மட்டங்களிலிருந்து வர்ற பிள்ளைகள் கலைத்துறைகள் உயர்கல்விக்குள்ள வந்துடுவார். அப்ப அதை நாங்கள் ஊக்குவிக்கணும், அந்த துறைகளை ஊக்குவிக்கணும். நான் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண பிள்ளைகளை கலைப்படத்துல 1ஆம் வருட மாணவர்களை கற்பிக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு நாள் கேட்டோம், அம்மா அப்பா அரசு உத்தியோகம் செய்கிற பிள்ளைகள் கையெழுத்துக்கள் கேட்டால் மிக குறைவு. 600 பிள்ளைகள் இருந்தார். ஒரு 10-15 பிள்ளைகள் தான் அம்மா அல்லது அப்பா அரசாங்க தொழில் செய்கிற பிள்ளைகள் கையெழுத்துறாங்க. ஏன்னா அவர்கள் அப்போதான் மூண்டு வருகிறார். அவர் மூண்டு வருகின்ற பிள்ளைகள் இதுக்குள்ள சாதிப்பார். ஆகவே அவர்கள் அதுக்குள்ள வர வேண்டும், அடிப்படையில் அதுக்குள்ள வர வேண்டும். அவங்க கலைத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இறுக பற்றி கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்னொரு செய்தி நான் அடுத்த சொல்லலாம், கலைத்துறையில் இப்போது போட்டி அதிகமாக இருக்கிறது. தமிழ் கல்வி புலத்தில் கலைத்துறைக்கான போட்டி அதிகமாக இருக்கிறது. அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்னா உங்களுக்கு தெரியும், கனவேருக்கு தெரியாது, பல்கலைக்கழக அனுமதிகளில் இந்த மாவட்ட ஒதுக்கீட்டு முறை என்பது விஞ்ஞான கணித இருக்கு. கலைப்படத்துக்கு தேசிய தரம் தான், நேஷனல் மெரிட் பேசிஸ்ல கலைத்துறைக்கு அனுமதி இருப்பார். அதுலயும் மொழி செல்வாக்கு செலுத்துகிறது. சிங்கள மீடியம், தமிழ் மீடியம். மற்ற சயின்ஸுக்கு பொறுத்தவரை இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துடும், அதுல அந்த தாக்கம் இல்லை. சிங்கள மீடியம், தமிழ் மீடியம் 2 பேரும். தமிழ் மீடியம் விட்டால் அது 2 என்ன மட்டுப்படும். அதுல இப்ப அண்மைக்கால அவதானம் எங்களுடைய மலைய உறவுகள் நன்றாக படிக்கிறார்கள், ஆழமாக படிக்கிறார்கள். இந்த தேசிய ரீதியான போட்டியில் அவர் முதல் நிலையில நிற்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சூழலை உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிறைய பிள்ளைகள்
ஊவா மாகாணம், அந்த மாகாணங்கள் இந்த பிள்ளைகள் வருகிறார்கள். தமிழ் கல்விப்புல பிள்ளைகள் வருகிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள். 3A ரிசல்ட்ஸ் 2AB எடுக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வந்து படிக்கிறார்கள். தமிழ் கல்விப்புலத்தில் அவர்களுடைய செல்வாக்கு இன்றைக்கு அதீதமாக இருக்கிறது. ஆகவே ஒரு போட்டித்தன்மையும் அங்கே இருக்கிறது. ஆகவே கலைத்துறைக்குள்ள போனவர்கள் சும்மா ஆர்ட்ஸ் தானே என்று சும்மா இருக்கிறார். கடினமாக படிக்க வேண்டும், கடினமான முயற்சியை கொடுக்க வேண்டும். இதுமே முக்கியமானது. அப்ப நான் சிறப்பு அழுத்தமாக சொல்வது ஒன்று, பாடங்களை தெரிவு செய்கிற பொழுது இந்த சமூக விஞ்ஞான பாஸ்கெட்டுகளில் இருந்து 2 பாடங்களை எடுக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒன்று, குறிப்பாக பொருளியல், புவியியல், இந்த பாடங்கள், அந்த பாடங்கள் எடுப்பது நல்லது. அது மாதிரி தமிழ் ஒரு பாடமாக தமிழ் எடுத்து படிப்பதும் சிறப்புக்குரியது. எந்தெந்த பாடங்களை எடுக்க வேண்டும், எந்தெந்த பாடங்களை தவிர்க்க வேண்டும் என்ற விடயங்கள் அதீதமான கவனம் எடுக்கணும். அந்த வகையிலே கலை துறையினை தெரிவு செய்வது என்பது உண்மையிலே பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றாலும் பல்கலைக்கழகத்திலேயும் அவர்களுடைய தனிப்பட்ட ஊக்கத்திலே தான் தங்கி இருக்கிறது. ஆகவே அதிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் தங்களை முன்னேற்றி கொண்டு சாதித்து காட்டிய பலரை சந்தித்திருக்கிறோம் என்ற வகையிலும் அந்த பாடத்தெரிவு மிக முக்கியமானது. அந்த சோஷியல் சயின்ஸில் இயன்ற அளவுக்கு 2 பாடங்களையோ அல்லது எடுக்க வேண்டும், தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். எங்களோட அதே வகையில் நாங்கள் வர்த்தக பிரிவு பற்றியும் சிறிது கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். வர்த்தக பிரிவை பொறுத்தவரையில் பிரதானமாக 3 பாடங்கள் இருக்கிறது. கணக்கீடு மற்றும் வணிக கல்வி, மற்றது பொருளியல். அதை விட வணிக புள்ளி விவரவியல் அந்த பாடங்கள் எடுக்கலாம். இப்போ அங்கேயும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை எடுக்கலாம், மாற்றீடுகளாக எடுக்கலாம். இப்போ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், நாங்களும் விழிப்புணர்வு செய்கிற பொழுது இந்த A-level ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பெஸ்போம் முதல் படிவம் விண்ணப்பிக்கிற பொழுதுதான் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுடைய அனுமதி கைநூல் பற்றி பார்க்க சொல்றோம். பார்க்கிறோம். உண்மையில் அது எங்க பார்க்கணும் என்றால், OL ரிசல்ட்ஸ் வந்து ஏஎல் படிக்க பார்க்கணும். மிக முக்கியமான கருத்து. OL ரிசல்ட்ஸ் வந்து ஏஎல் படிக்க தான் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் காம்பினேஷன் தேவை என்று பார்த்து படிக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு ஒரு எதிர்கால கனவு, ஒரு ஷார்ட் அக்கௌண்ட் அவர் இருக்கிறார் என்றால் அவர் அதுக்கேற்ற மாதிரி தன்னை நகர்த்த வேண்டும். ஒரு சென்ட்ரல் பேங்க்ல போய் ஒரு எக்கானமிஸ்டா ஒரு அந்த துறையில போய் பணியாற்ற வேண்டியவர் அப்படி யோசிக்கணும். அல்லது ஒரு அந்த வணிகத்துறைக்குள்ளால போய் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான், ஒரு புள்ளி விவரவியலாளராக பணியாற்ற வருகின்றவர் அதுக்கு இடத்துல போகணும். இன்றைக்கெல்லாம் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அப்போ சரியான திட்டமிடலுக்கு போகிறதுக்கு பாடத்துறைகளில் தெரிவு செய்யணும். இப்போ கலைத்துறையில் இருக்கிற அளவுக்கு சவால் இந்த பாடத்தெரிவு சவால் வணிகத்துறையில் இல்லை. இருந்தாலும் பிள்ளைகள் இன்றைக்கு பாடங்களை பிரதானமாக அவர்கள் கணக்கீடு, அக்கவுண்டிங், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்கானமிக்ஸை படிப்பார்கள். இப்போ அங்கேயும் சில பிள்ளைகள் வந்து இந்த எக்கானமிக்ஸை விட்டுட்டு ICT எடுக்கிறது, அல்லது பிஸ்னஸ் ஸ்டடீஸை விட்டுட்டு ICT எடுக்கிறது மாதிரி இருக்கும். அக்கவுண்டிங் வச்சிருப்பார்கள், பொதுவாக வச்சிருப்பார்கள். அந்த விதங்களில் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்னுடைய ஒரு அவதானிப்பில் எக்கானமிக்ஸ்ங்கிற பாடத்தை தவிர்க்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட எக்கானமிக்ஸை படிக்கிறது நல்ல, பொருளியல், புவியியல் நான் சொன்னேன் ஏற்கனவே. அதுபோல் வர்த்தகத்துறை படிக்கிற பிள்ளைகள் எக்கானமிக்ஸை தவிர்க்கக்கூடிய, எக்கானமிக்ஸ் அது ஒரு பெரிய மிக ஒரு ஆளுமை தரக்கூடிய ஒரு பாடம், நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய பாடம். அது ஒரு இயல் திறங்களை வளர்க்கும். எக்கானமிக்ஸை வந்து அவர்கள் கட்டாயம் அது ஒரு பாடமாக கற்க வேண்டும். மற்றது அக்கவுண்டிங் கம்பல்சரி. பிஸ்னஸ் ஸ்டடீஸை தான் அவர்கள் அந்த சாய்ஸுகளை வச்சுக்கொள்கிற தன்மை ஒன்று இருக்குது. ஆனாலும் பிஸ்னஸ் ஸ்டடீஸையும் அவர்கள் எதிர்கால இலக்குகளுக்கு ஏற்றது தீர்மானிக்கணும். ICT தான் இப்போ அதுக்கு இடைஞ்ச கொடுத்து கொண்டிருக்கும். அது எல்லாருக்கும் அந்த ICT ஒரு மோகம் வந்திருக்கிறோடையில அந்த ஐசிடி என்று யோசிக்கிறார்கள். அது தனியாக பேச வேண்டிய விஷயம். அப்போ அந்த பக்கம் யோசிக்கிறார்கள். ஆகவே இந்த கணக்கீட்டு வர்த்தகத்துறைக்குள்ள வர்ற பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் பல்கலைக்கழக துறையில போறது. அதை விட அவர்களுக்கு சமாந்தரமாக இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த துறைக்குள்ள வருது. நீங்க பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் பட்டப்படிப்பை படித்து கொண்டிருக்கிற பொழுதே இந்த சீமா சார்ட்டர்ட் அந்த அக்கௌண்டன்ட்ல AATன்னு சொல்றாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் மெல்லமாக அங்கே கிராஜுவலி மூவ் பண்ணி இங்கே ஒரு பட்டத்தை நிறைவு செய்கிற பொழுது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கற்கையே மிக இள வயது நிறைவு செய்கிறார்கள். இன்னைக்கு உலக அரங்கில அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அக்கௌண்டன்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஸ்ரீலங்காலையும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்க ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து சரியா வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுதோ அந்த நாடுகளில் அக்கௌண்டன்ஸினுடைய தேவை வந்து அதிகம் உணரப்படும். ஏன்னா ரெகுலரைசேஷன் அதை சரியா கையாளுவதற்கு தனிப்பட்ட அக்கௌண்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்க வேண்டிய தேவை பெரிய ஆக்களுக்கு தேவைப்படும். இப்போ கூட அந்த டிமாண்ட் வந்துட்டுது. ஆக இங்கே இலங்கையிலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசன்ட்லி ஒரு மாணவன் நான் சந்திச்சேன், எனக்கு இளையவன். அவர் இப்போ அண்மையில தான் BBA முடிச்சுட்டு இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கான். அப்போ அவனை நான் சந்திச்சு கேட்டபோது, நீ வெளிநாட்டுக்கு மைக்ரேட் பண்ணண்டா என்னன்னு சொன்ன பொழுது அண்ணே அதெல்லாம் தேவையில்லை,
சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் யூகேல டிமாண்ட் ஆஸ்திரேலியாவில் டிமாண்ட் அப்படிலாம் தேவையில்லைன்னா நான் இப்போ இங்கே இருந்து கொண்டு அங்கே அந்த வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படின்னு இப்போவே நான் ஒரு யூகே கம்பெனி தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் சைட்டில் நான் ஒரு யூஎஸ் ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன். ஃபியூச்சரில் நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்டனாக வந்த பிற்பாடு நானே சொந்தமாக ஃபேர்ம்ஸ் உருவாக்கி இலங்கையிலேருந்து ஒர்க் பண்ணுவேன். மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அது 2 விதமான நன்மையை தருது. எப்படி என்றால் ஒன்று எனக்கு வேற கிளைண்ட்டுக்கு முதல் லாபமாக இருக்கும். அப்படின்னா அவர் நான் போய் ஆஸ்திரேலியாவில இருந்து அக்கௌண்டராக இருந்து வேலை செய்ய எனக்கு தர வேண்டிய காசு டாலர்ஸில் தர வேண்டிய காசுன்ற பாதியே நான் இலங்கையிலேருந்து அவருக்கு பணி செய்கிறவங்களும் தருவேன். எனக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒன்று நான் அந்த காசை வாங்கி கொண்டு அங்கே வாழ்ற வாழ்க்கையை விட அந்த பாதி காசை வாங்கி கொண்டு இலங்கையில சந்தோஷமா வாழக்கூடியதாக இருக்குது. அவங்க சின்ன பையங்கள் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பக்கத்துல சரியான டிமாண்ட் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த துறைக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஆகவே கணித விஞ்ஞானத்தில் கற்கிற மாணவர்கள் அதுக்குள்ள போகல. மற்ற வங்கியியல் துறை, குறிப்பாக இலங்கை மத்திய வங்கி மிக பெருமதியானது. இப்போ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய அதிபராக இருக்கிற திரு செந்தில்மாறனுடைய மனைவியும் நானும் ஒன்றாக இலங்கை நிர்வாக சபைக்கு தெரிவு செய்யப்பட்டோம். அந்த அணியில் இலங்கை நிர்வாக சபைக்கு போகாத 2 பேர், நான் 1 அவா 1. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கூட இருக்குங்களா, அது சம்பந்தமாக வழக்கு கூட தாக்கல் செய்யப்பட்டது. நாங்கள் 2 பேரும் போகையில் நான் பல்கலைக்கழக சேவைக்குள்ள வந்தேன். அவர் இலங்கை மத்திய வங்கி வாய்ப்பு கிடைத்தது. அவர் போய் 2 இலங்கை மத்திய வங்கியினுடைய பிராந்திய கிளிநொச்சிக்கான பிராந்திய முகாமையாளராக இருக்கின்றார். ஏனென்றால் இலங்கை நிர்வாக சபையை விட மத்திய வங்கி சிறப்பானது என்று அதுக்குள்ள போனார்கள். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக வருவதை விட இலங்கை மத்திய வங்கிக்குள்ள போகணும் என்றதுல கணவர் அக்கறையா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்திட அந்த தொழிற்சங்க பிரச்சனை வருகிற பொழுதே முதல் மத்திய வங்கியில் இருக்கிற சம்பளத்தை பற்றி தான் பேசுவாரு. ஏன்னா அது உயர் மத்திய வங்கிக்குள்ள போறது. அதெல்லாம் இந்த வர்த்தகத்துறை பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சிவதீபன் என்று சொல்லி எங்கள்ட ரீஜனல் மேனேஜராக இருந்தவர். அவர் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கூடத்தினுடைய ஒரு வெளியீடு. அவர் ஒரு மத்திய வங்கியினுடைய ஒரு பிராந்திய முகாமையில் உயர் மட்டத்தில் அங்கே இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்குள்ள போகிறது, வங்கியல் துறைகளுக்குள்ள போகிறதுக்கு, பேங்கிங் செக்டர்ஸுக்குள்ள போகிறதுக்கு, அக்கௌண்டிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆகிறதுக்கு, தங்களுக்கான சொந்த நிறுவனங்களை ஸ்தாபிப்பதற்கு, பல்கலைக்கழகங்களுக்குள்ள போய் உயர்நிலைகளை தொடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை விட அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த வர்த்தகத்துறை கல்வி கற்கிற பொழுது பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காவிட்டால் உயர் தொழில்நுட்ப கற்கணும் சொல்ற அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ல HNDM HNDA ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டிங், ஹை நேஷனல் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், அதில் பெரும்பாலானவர்கள் படிப்பார்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டன்சி படிப்பார்கள். அது ஒரு ஹை நேஷனல் டிப்ளமாவாக இருந்தாலும் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் இருக்கிறது. அது பிகாம் டிகிரிக்கு இஸ் ஈக்குவல். அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டன்சி என்பது ஒரு வணிகமானி பட்டத்துக்கு சமனானது என்கின்ற ஒரு வர்த்தமான அறிவித்தல் இருக்குது. பட்டதாரி நியமனம் கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியும், டிஓ எப்பவும் கொடுக்கிற பொழுது கூட அவர்களுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி இலங்கை கணக்காளர் சேவை ஸ்ரீலங்கன் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த HNDA எழுத முடியும். அது பட்டமாகத்தான் கருதப்படும். அல்லது இலங்கை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிதியாளர் அசிஸ்டன்ட் பேர்சார் அந்த பரீட்சை எழுதுவதற்கு HNDA அனுமதி கொடுப்பார்கள். அந்த வர்த்தகத்துறையை கற்கின்ற பிள்ளைகள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நுழைவு அனுமதி கிடைக்காவிட்டாலும் உயர் தொழில்நுட்ப கற்க அனுமதி இலகுவா கிடைக்கும். ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல கூட அதுல கூட பிகாம் டிகிரி இருக்குது, எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் இருக்குது. பிகாம் டிகிரி படிக்கலாம். அதுல BBA ஆன்லைன் டிகிரி இன்றைக்கு இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் தமிழ் மொழி மூலமான இணைய வழி கற்கை கொடுக்கிறார்கள். அதில் படிக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த வர்த்தகத்துறை பிள்ளைகள் பலர் இன்றைக்கு பேராசிரியர் பலர் கூட இங்க பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது பார்ட் டைமா HNDA செய்தவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பெருமதியான. அதுல 2 இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, ஃபுல் டைம் இருக்கு. நீங்க ஃபுல் டைம்ல போய் படிச்சீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ. ஃபுல் டைம் கோர்ஸ் என்பது நீங்க ஃப்ரீ 2 வருஷத்துல படிச்சு முடிக்கலாம். பார்ட் டைம் 3 இயர்ஸ். 2 வருஷத்துல ஒரு பட்ட கற்கைக்கு சமனான ஒரு கற்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வர்த்தகத்துறையில இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் WTC அந்த சைட்ல போறதுக்கான அந்த பட்டய கணக்கு கற்கைகளை கற்கிறதுக்கான வாய்ப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. இணைய வழியில கற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவில் கூட பெரிய அளவில் பணங்கள் அவ்வளவு தூரம் செலவாகாது. இன்றைக்கு வங்கி கடன் கொடுக்கிறார்கள், வேலை படிக்கிறது கடன் கொடுக்குறாங்க. முயற்சி தான் இல்லாமல் இப்போ வர்த்தகத்துறைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே வர்த்தகத்துறையும் கலைத்துறையும் கணித விஞ்ஞானத்துறைக்கு சளைத்ததல்ல. உண்மையிலே அதிலிருந்து சிறந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களது முயற்சியும் ஊக்கமும் தான் முக்கியம் என்ற கருத்தையும் அதற்குரிய பாடத்தெரிவுகள் அதற்குரிய வாய்ப்புகள் பற்றி கலந்துரையாடினோம். மிக முக்கியமாக நான் இதிலே எடுத்துக்கொண்ட ஒரு விடயம், நாங்கள் காப்போதா சாதாரண தரத்திலிருந்து உயர்தரத்துக்கு போகின்ற பொழுது, பாடத்தை தெரிவு செய்கின்ற பொழுது, நாங்கள் பல்கலைக்கழக அனுமதியின் போதுதான் பார்ப்பதற்கென்றில்லை, அந்த UGCனுடைய ஹேண்ட்புக்கை பார்த்து, ஏனென்றால் ஆர்ட்ஸில் இருக்கிற நிறைய கோர்சஸுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறபடியால் முதலே அந்த ஹேண்ட்புக்கை பார்த்து தான் நாங்கள் பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை இங்கு ஆழமாக பதிவு செய்து கொண்டு,
எங்களுடன் இவ்வளவு நேரமும் நான் நினைக்கிறேன் 3 காணொளிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். பொதுவானது, கணித விஞ்ஞானம் சம்பந்தமானது, கலை வர்த்தகம் சம்பந்தமானது, அந்த தனது அனுபவங்களையும் தனது ஆய்வுகளிலே கிடைத்த விடயங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்குமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முன்னுடன் இணைந்து கொண்ட, மற்றது இவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், எமது இனம் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு பங்களிப்பிலே இது மிக முக்கியமானது. அந்த வகையிலே குறிப்பாக நான் மருத்துவத்துறை இருக்கிறபடியாக அந்த நர்சிங் பிஹெச்ஐ பிஹெச்எம்முக்கு போகிறது ஆக்கள் குறைவென்ற அந்த கருத்தையும் நான் இதிலே பதிவு செய்து கொண்டு காப்போதா சாதாரண தரத்திலே சித்தி எய்திய ஏனைய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.